ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ఎంత మంచి సంబంధం உனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி நிச்சயம் வரைக்கும் வந்தா யாரோ ஊர் பேர் தெரியாத குழந்தைய கூட வச்சு பண்ண யார் ஒத்துப்பா? మన ఇంటి పరువన్నీ పోయింది, అంతా మీరిచ్చిన చెల్లం. నన్నే కొట్టండి, దాన్ని అడగండి. ஹலோ அமுதன், பசங்க கிட்ட கேஷ் கொடுத்தாருமே வந்துச்சா? ஆமாண்ணா. நாளைக்கு அது பேங்க்ல டெபாசிட் சரிண்ணா. நேராக வீட்டுக்கு சரிண்ணா. போயிருப்பா. சரி, வைக்கிறேன். சரி. இப்போ அந்த குழந்தைய என்ன பண்ண போகிற? நிச்சயத்தை நிறுத்த ஒரு சாக்கு, அதுக்கு தான் அந்த குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். இப்போ முடிஞ்சது திருப்பி விட்டுடுறோம், அதுக்கு நம்ம கூட வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க முடியும்? தப்பு தானடி. இதுக்கு மேலே நீ அதை பற்றி பேசாத. சரி விடு, நீ எப்படி வர? இங்கே 4 மணிக்கு பஸ் வந்துடும், நான் கண்டிப்பாக வந்துடுவேன். சரி, நீ எதோ முடிவில் தான் இருக்க, பார்த்து வா. தம்பி, தனியாக இங்கே என்ன பண்ணுற? என்னாச்சு? இது உடஞ்சிச்சுன்னா உட்காந்துட்ருக்க? கூட யாரும் இல்லையாப்பா? உன் வீடு எங்கே?
யார்ப்பா நீ? என்ன பண்ணுறாங்க குழந்தைகிட்ட? டேய் தம்பி நில்லுப்பா. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தனியாக போய் உட்காராதானே. பொம்மைக்காக போனியே, யாரோ உன்னை தூக்கிட்டு போயிட்டா இரு, உன்னை கட்டி போடுறவா. தம்பி இது உங்களுதா? சாரிப்பா, முன்னாடி என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசிட்டேன். நீங்கள் ஏன் இதை திருப்பி கொடுத்தீங்க? என்னப்பா? நீங்கள் நினச்சிருந்தா இதை எடுத்துருக்கலாம். காசு. பிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கேள்விப்பட்டிருப்பேன். சின்ஸ் 2006 10 வருஷத்தில் 15 கம்பெனிஸ்க்கு மேலே ப்ராஜெக்ட்ஸ், நிறைய டைஅப்ஸ், கல்யாணம்லாம் ஆச்சு. வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னன்னு தெரியல, காலம் எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சு. பிஸ்னஸ் போச்சு, கூட ஒய்ஃபும் போயிட்டா. கடனை திருப்பி கட்ட முடியாமல் ஊரை விட்டே வந்துட்டேன். அப்போ தான் இவனை பார்த்தேன். அப்போத்துலேருந்து அவனுக்கு நான், எனக்கு அவன். கூட யாரும் இல்லாத போது சுற்றி இருக்க எல்லாருமே சொந்தம் தானப்பா. சரி ப்ரோ, கதை கூட ஓகே தான். மாஸ் ஆக்ஷன் எலமெண்ட்ஸ்லாம் கேட்டேன், பட் பரவாயில்ல. ஆனால் நான் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு சீன், ஒரு பக்கா ஸ்கோரிங் மூமெண்ட். இல்லை ப்ரோ, நீங்கள் பார்க்குற அந்த குழந்தையே நீங்கள் தான். உங்கள் பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் ஒரு மாதிரி நான் லீனியராக மூவ் ஆகும். அந்த ட்ராமாலேருந்து வெளில வர முடியாமல் நடக்கிற அந்த ஹாலுசினேஷன் தான் கதையே. பெருசாக டைலாக் இல்லைனாலும் எமோஷனல் வைஸ். ஒரு நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன்ப்பா. இப்போ தான் கேட்டேன், பெருசாக எதுவும் இல்லை, வேணாம் தான் சொல்ல போகிறேன். கதை கூட ஓகே தான். ஒரு சீன், ஒரு பக்கா ஸ்கோரிங் மூமெண்ட்.
இதான் ஃபைனல் ஸ்கிரிப்ட்னா? இல்லை ப்ரோ, இன்னும் இருக்குது. ஹீரோ இந்த ஷார்ட் ஃபிலிமை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட எடுத்துகிட்டு போய் பிச் பண்ணுறான். அப்போது அந்த ப்ரொடியூசர் சொல்கிற பதில், இதில் பெருசாக ஆக்டிங்கே இல்லையே, இது ஒன்று தான் இருக்கா? இந்த ஆக்டிங்கை வச்சு எப்படிப்பா சான்ஸ் தரது? எமோஷன்லெஸ்ஸாக இருக்கு. நான் அப்படி தான் சார். தனியாக போவேன், உட்காருவேன், எமோஷனலஸாக இருப்பேன். அவங்க என்னை விட்டு போனதுலேருந்து இப்படி தான் எமோஷனலஸாகவே, நீங்கள் சொல்கிற மாதிரி. இரு இது ஆமாம் சார். தம்பி சாரிப்பா. சார் உங்களை ஒன்றும் சொல்ல நான் தான் சார். எனக்கு தான் ஒன்றும் தெரியல. ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு. ஆனால் அதுக்கும் இப்போ லாக்கிலன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லைப்பா, நான் அப்படி சொல்ல வரல. உங்களை ஒன்றும் சொல்ல சார். எனக்கு தான் ஒன்றும் தெரியல, ஒன்றும் கற்றுக்கல. இந்த ஆக்டிங் போதுமா சார்? தம்பி சேந்தன முதன்